அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் அபஸ. இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இவ் அத்தியாயத்தில் முதலில் வரும் அபஸ என்னும் சொல்லை இதற்கு பெயராக சூட்டப்பட்டுள்ளது. இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களும். இந்த அத்தியாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து உரையாடுவது போல் வெளிப்படையில் தோன்றினாலும் முழு அத்தியாயத்தையும் ஒரே நேரத்தில் ஆராய்ந்து பார்த்தால் தம்முடைய ஆணவத்தாலும் மூர்க்க குணத்தாலும் உண்மையை அலட்சியப்படுத்தும் போக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்திய அழைப்பை மிகவும் ஏளனத்துடன் புறக்கணித்த குறைஷி தலைவர்தாம் இங்கு கண்டிக்கப்படுகின்றார்கள் என்று தெரிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அழைப்பு விடுவதற்கான சிறந்த வழிமுறை அவர்களுக்கு இங்கே விளக்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் இழந்தவர்களிடம் கவனம் செலுத்தாமல் குறைஷி குல தலைவர்களின் பால் சிறப்பு கவனம் செலுத்தியதற்கு காரணங்களாய் இருந்தவை வாய்மையான உணர்வும் சத்திய அழைப்பினை ஓங்க செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் தானே தவிர உயர்குலத்தாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதோ சாதாரண மக்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதோ அல்ல. ஆயினும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்தினான். அதாவது இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு இது சரியான முறை அன்று. மாறாக இவ் அழைப்பு பணியை பொறுத்தவரையில் எவர்களிடம் சத்தியத்தை ஏற்கும் பண்பு இருக்குமோ அவர்களுக்கு தாம் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த உண்மையில் உரித்தவர் ஆவார்கள். அதை விடுத்து எவர் மமதை கொன்று தாமே பெருமை கூறியோர் என்றும் அவர்கள்தாம் உங்களுக்கு தேவை, நீங்கள் அவர்களுக்கு தேவையில்லை என்றும் கருதுகின்றீர்களோ அவர்களுக்கு அழைப்பு விடுவது உங்களுடைய அழைப்பு பணியின் உயர்வான அந்தஸ்துக்கு ஏற்றதல்ல. இது அத்தியாயத்தின் தொடக்கத்தில் இருந்த வசனம் 16 வரை உள்ள கருத்தாகும். இதற்கு பிறகு 17வது வசனத்திலிருந்து எந்த இறை நிராகரிப்பாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பை ஆணவத்துடன் எதிர்த்து கொண்டிருந்தார்களோ அவர்களை நோக்கி நேரடியாகவே கண்டித்து உரையாடப்படுகின்றது. இந்த அத்தியாயத்தின் பொருள்: முகம் சுளித்தார், மேலும் புறக்கணித்தார். அந்த பார்வை இழந்தவர் அவரிடம் வந்ததற்காக அவர் சீர்திருந்தக்கூடும் அல்லது அறிவுரைக்கு செவிசாய்க்க கூடும். அந்த அறிவுரை அவருக்கு பயன் அளித்திருக்கும் என்பதை பற்றி உனக்கு தெரியுமா என்ன? எவன் அலட்சியம் செய்கின்றானோ அவன் பக்கம் நீ கவனம் செலுத்துகின்றீர். அவன் திருந்தாவிட்டா அதற்கு நீ பொறுப்பாளியா என்ன? மேலும் எவர் இறைவனை அஞ்சியவராக உம்மிடம் விரைந்து வருகின்றாரோ அவரை குறித்து நீ பாரமூரமாக இருந்து விடுகின்றீர். அவ்வாறன்று நிச்சயமாக இது ஒரு அறிவுரையாகும். எவர் விரும்புகின்றாரோ அவர் இதனை ஏற்றுக்கொள்ளட்டும். இது கண்ணியமிக்க உயர்வான தூய்மையான ஏடுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. அந்த ஏடுகள் கண்ணியம் மிகுந்த நல்ல எழுத்தாளர்களின் கைகளில் உள்ளன. மனிதன் மீது சாபம் உண்டாகட்டும், அவன் சத்தியத்தை எத்துணை கடுமையாக மறுப்பவனாயிருக்கின்றான். அல்லாஹ் அவனை எதிலிருந்து படைத்திருக்கிறான்? ஒரு துளி இந்திரியத்தில் இருந்து தானே அல்லாஹ் அவனை படைத்தான். பின்னர் அவனுடைய விதியை நிர்ணயித்தான். பிறகு வாழ்வின் பாதையை அவனுக்கு எளிதாக்கினான். பிறகு அவனை மரணமடைய செய்தான். மேலும் மண்ணறையில் கொண்டு சேர்த்தான். பிறகு அவன் நாடும்போது அவனை மீண்டும் உயிர் பெற்று எழ செய்வான். ஒருபோதும் இல்லை அல்லாஹ் அவன் மீது விதித்திருந்த கடமைகளை அவன் நிறைவேற்றவில்லை. பிறகு மனிதன் தனது உணவின் பக்கம் சற்று நோட்டமிடட்டும். நிச்சயமாக நாம் நீரை நிறைய பொழிந்தோம். பின்னர் விளக்கத்தக்க முறையில் பூமியை பிளந்தோம். பிறகு அதில் தானியங்களையும் திராட்சைகளையும் காய்கறிகளையும் ஆலிவ் மற்றும் பேர்ச்ச மரங்களையும் அடர்ந்த தோட்டங்களையும் விதவிதமான கனிகளையும் மற்றும் புட்பூண்டுகளையும் முளைக்க செய்தோம். உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் வாழ்வாதார பொருட்களாகும் பொருட்டு. இறுதியில் காதை செவிடாக்கும் அந்த பேரோசை முழங்கும் போது அந்நாள் தன் சகோதரரையும் தாய் தந்தையையும் தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் விட்டு மனிதன் விரண்டோடுவான். அவர்களின் ஒவ்வொருவருக்கும் அந்நாள்
தன்னை தவிர வேறு எவரையும் பற்றியும் கவனம் செலுத்த முடியாத நிலை வந்தே தீரும். சில முகங்கள் அந்நாளில் பளிச்சிட்டு கொண்டிருக்கும், சிரித்து கொண்டும் மலர்ச்சியுடன் இருக்கும். மேலும் அந்நாளில் வேறு சில முகங்களில் புழுதி படிந்திருக்கும். அவற்றில் இருளும் கருமையும் கப்பியிருக்கும். அவர்கள்தான் நிராகரிப்பாளர்கள், தீயவர்கள்.